நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ரவுடி கோயில்ல இருக்கிற கடவுள் சிலை மேல காலை வச்சு படுத்து தூங்குனானா. கடவுள் டென்ஷன் ஆகி அந்த வழியா போன அப்பாவி ஒருத்தனை கூப்பிட்டு, இவன் காலை எடுக்க சொல்றியா இல்ல உன் கண்ணை புடுங்கட்டுமான்னு கேட்டாராம். அந்த கதை தான் இப்ப என் வாழ்க்கையில நடக்குது. எப்போ ஆதாரத்தை தரப்போற? நான் ஏஜேவை தூக்கி உள்ள போட்டு சித்திரவதை பண்ணணும். கிடைச்சா எடுத்து தந்துடுறேன். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? மறுபடியும் கதையா? இல்ல, நீ நினைக்கிற அளவுக்கு அந்த ஹிட்லர் கொலைகார மாதிரி தெரியல. பேர்ல தான் அது இருக்கே ஒழிய கேரக்டர் அப்படி இல்ல. அந்த ஆள் மூஞ்சிய வெறப்பா வச்சுக்கிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. என் கல்யாண விஷயத்துல எனக்கே அந்த டவுட் இருந்தாலும் ஏதோ ஒரு பிடிவாதத்துக்கு அப்படி பண்ணிட்டாரோன்னு தோணுது. எனக்கு அந்த ஆள் பண்ண சீட்டிங்க்கு ஜெயிலுக்கு போகணும், அதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா சொல்ற மாதிரி அந்த ஆள் மோசமானவன் கிடையாது. முதல்ல எழுந்திரி. ஏஜே பத்தி சர்டிபிகேட் நீ எனக்கே தெரியா? இஸ் a damn accused. சரி, உன் தங்கச்சிக்காக தான் இப்படி பண்றங்கிற ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டல. இத நான் ஹிட்லர் கிட்டயோ இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்லயோ சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அந்த ஏஜே என் தங்கச்சியை கொன்னவன், நீ என் தங்கச்சியோட இடத்தை பங்கு போட்டவ. என்ன பொறுத்த மட்டும் நீங்க ரெண்டு பேருமே துரோகி தான். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, அந்த ஹிட்லர் விஷயத்தை விடு. என் விஷயத்துல உன் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்புயா. இருந்துட்டு போட்டோம், எனக்கு அந்த ஆதாரம் சீக்கிரம் வேணும். பார்த்தல இந்த பட்டாசு, ஏஜே அரெஸ்ட் பண்ணி உள்ள போற அன்னைக்கு நான் இதை வெடிக்கணும். இதை புரிஞ்சிட்டு எவிடன்ஸை சீக்கிரம் எடுத்துட்டா. அப்போ இந்த பட்டாசு எனக்கு இல்லையா? உனக்கும் தான். நீ எவிடன்ஸ் கொடுக்காம தப்பிக்க பார்த்தா உன்னையும் உங்க அப்பனையும் கொன்னுட்டு இந்த பட்டாசை நான் வெடிப்பேன். ஏய், என்ன அப்படி பாக்குற? பார்த்தா என்ன தப்பா? நீ பார்த்தா எதுவும் தப்புதான். அவ்வளோ வெறுப்பா இருந்தா நடுவுல ஒரு துணியை கட்டி மறைச்சுக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்படணும்? உன் கண்ணில் துணி கட்டி விட்டாலே போதுமே. அதை விட சுலபமான வேலை. என் கண்ணையே எடுத்துடுங்களேன். அதுவும் நல்ல ஐடியா தான். கொலைகாரன் கொலைகாரன். இதனாலதான் அந்த சிபிஐ ஆபீசர் உண்மையில அவ்வளோ வெறியா இருக்கான். என்ன பாக்குற? நீங்க என் கண்ணை எடுக்கிறதுக்குள்ள இந்த உலகத்தை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஹிட்லர் தான் பொண்டாட்டிய கொன்னு இருப்பாரா? ஆனா அந்த சிபிஐ ஆபீசர் உறுதியா சொல்றானே. ஒரே குழப்பமா இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ, ஐ டாக்டர். என்னது? நான் பாக்குறது உங்களுக்கு பிடிக்காம போகட்டும். யாரு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்? என்ன வளர்ற? இல்ல, நான் பார்த்தா உங்களுக்கு திகுதிகுன்னு வேகுதுல்ல, யாரு பார்த்தா உங்களுக்கு குளுகுளுன்னு இருக்கும்னு கேட்டேன். இப்போ எதுக்கு இந்த கேள்வி? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். நீ பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். எனக்கு என்ன பிடிக்கும்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்க வைஃப் பிரவலி பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமா? ஏய், இப்போ எதுக்கு அவளோட பேர்ல சொல்ற? நீ என்ன காரணம்?
அவ பேர் சொல்றதுக்கும் உனக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாததுனால தானே என்ன தரையில படுக்க வச்சிருக்கீங்க. தரையில மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் உனக்கு தகுதி கிடையாது. அந்த தகுதி சான்றிதழ நீங்களே வச்சுக்கோங்க ஆபீசர். பிரவலி பார்த்தா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? அவங்க பார்வையும் பிடிக்காதுன்னு எடுத்துக்கவா இல்ல பிடிக்குமா? இத நான் கேட்டுதான் நினைச்சு கோபப்படாம ஏதோ ரோட்ல போற மூளை இல்லாத ஒருத்தி கேட்டுதான் நினைச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, பிடிக்குமா பிடிக்காதா? பிரபலையோட பார்வை பிடிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன கல் நெஞ்சக்காரனா? அவளோட பார்வையில தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது எனக்கு. அவ இல்லைன்னா இந்த அபிநவம் இல்லை. என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவ. நானும் அவளை மட்டும்தான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் இன்னைக்கு என்னை பார்த்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிரெடிட் முழுக்க முழுக்க அவளுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவ தான் என்ன ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா மாத்தினது. அவ என்ன அழகு பார்த்தா, என்ன ரசிச்சா, என்ன அரவணைச்சா. இது சொன்ன எப்படி இருக்குமோன்னு தெரியல, ஆனா நான் அவளுக்கு ஒரு குழந்தை மாதிரி. ஒரு தடவை ஊட்டிக்கு போயிருந்தப்ப மலை உச்சியில நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தா. திடீர்னு கீழே விழுற மாதிரி நடிச்சா. ஒரு செகண்ட் எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் அவளை திட்டுனேன், அவ கூட சண்டை போட்டேன். அவ எவ்வளோ பண்ணி என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. ஆனா அந்த படபடப்பு என்னை விட்டு போகவே இல்லை. உடனே டூரை கேன்சல் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் அவ மேல எவ்வளோ டிபெண்ட் பண்றேன்னு. அவளோட அன்புல நான் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே போயிட்டு இருந்தேன். அவ இல்லைன்னா நான் இல்லைன்னு அன்னைக்குதான் முழுசா உணர்ந்தேன். ஒரு கிஃப்ட் நம்ம கிட்ட ரொம்ப நாள் இருந்ததுன்னா அது நமக்கு சலிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னைக்கும் சலிப்ப தட்டாத ஒரு கிஃப்ட், கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்னோட பிரபலி தான். ஆனா அந்த கிஃப்டையும் கடவுள் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாரு. என்னை விட்டுட்டு போக அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ என்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ என்னை விட்டுட்டு போனப்ப நானும் அவ கூடவே போயிடணும்னு நான் எவ்வளவு ஆசை கண்டு தெரியுமா? இந்த கதைகள்ல எல்லாம் படிப்போம்ல, இறந்த காதலியோட காதலனும் இறந்து போயிட்டான். இல்ல நம்ம நியூஸ்ல பாக்குறோம், வயசான ஒரு தாத்தா பாட்டி இறந்து போயிட்டா தாத்தாவும் அந்த துக்கத்தை தாங்க முடியாம இறந்து போயிடுறாருன்னு. அந்த மாதிரி எனக்கும் நடக்கணும்னு எவ்வளவு ஏங்கின. ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பிரபலியோட இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. பிரபலி மாதிரி வேற யாருமே இல்லை. அவ ஒரு குறிஞ்சி பூ மாதிரி, எப்பாவது நிகழ்ற ஒரு அற்புதம் அவ. அவளோட இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிக்க ட்ரை பண்ணா எனக்கு கோவம் தான் வரும். புரிஞ்சுதான் நான் சொல்றது? அவளோட இடத்தை பிடிக்க ட்ரை பண்ணாத, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது.
இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? நான் ஒன்றும் அந்த இடத்துக்கு அலையல. நீங்க கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் வேணாம். நான் என்னைக்கும் கொடுக்க மாட்டேன். ஹிட்லர் என்ன குழப்பி விட்டுட்டாரே. இவரு கொலைகாரனா? இவரா பிரவலிய கொன்னாரு? பொண்டாட்டி மேல இவ்வளோ பாசமா இருக்கிற ஒரு ஆளு எப்படி அவங்கள கொலை பண்ண முடியும்? அப்புறம் ஏன் அந்த சிபிஐ ஆபீசர் கொலைய பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான்? அவன் போலீஸ் அதிகாரி, அவன் ஆதாரம் இல்லாம சொல்லுவானா? ஆனாலும் குழப்புதே. கட்டிக்கிட்டவளை இந்த அளவுக்கு ரசிக்கிறவ அவளை கொல்றதுக்கு துணிவானா? ஆனா சினிமால காட்டுற சைக்கோ எல்லாரும் எதையோ டீப்பா ரசிக்கிறவனா தான் காமிக்கிறாங்க. இது உண்மையா இருக்கும்? அந்த மாதிரி இருப்பானோ? ஹிட்லரா, சிபிஐ ஆபீசரா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தூக்கம் இல்லாம பண்ணிட்டாங்களே. ஐயோ. ஜென்மத்துக்கும் உன் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு இடையில உன்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த லெட்டர் நீ படிக்கும் போது நான் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். மீதம் இருக்கிற காலம் முழுதும் உன் கண்ணுல கண்ணீரை பார்க்காம உன் உதட்டுல சிரிப்பை பார்க்கணும். இதுதான் என்னோட கடைசி லெட்டரும் கடைசி கையெழுத்தும். உன்னோட பிரவலி. ஹலோ டாக்டர். ஹலோ சிஸ்டர், இந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதா? இல்ல டாக்டர், அப்படியே தான் இருக்கு. இவங்க யாரு என்னன்னே தெரியல. 6 வருஷமா கோமாலே இருக்காங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. உடம்புல எந்த அசைவுமே தெரியல. கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது டெவலப்மெண்ட் தெரிஞ்சாலாவது என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். ஆனா கையில ஏஜே பிரவலின்னு டாட்டூ மட்டும் இருக்கு. ஆனா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. என்னது இது? டேபிள் மேல ஒண்ணுமே காணோம். பயங்கரமா பசிக்குதே. இன்னுமா சமைச்சு முடிக்கல? ஒருவேளை சாப்பாட்டை டேபிள் மேல கொண்டு வந்து வைக்கலையா?
இந்த பைத்தியக்காரி என்ன பண்றா? ஏன் இப்படி நாகப்பாம்பு மாதிரி புசு புசுன்னு மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கா? இவகிட்ட கேட்கறதுக்கு பதிலா நம்மளே என்ன ஏதுன்னு போய் பார்த்துடலாம். அப்போ ஏய் கேக்காரி, ஏய் லூசு, என்ன பண்ற? இந்த வீட்ல மூச்சு விடுறதுக்கு கூட நிம்மதி இல்ல. தியானத்தை கலக்கிற இந்த ஹிட்லரை சாபம் விடுறதுக்கு கூட என்கிட்ட பவர் இல்லையே. இருந்திருந்தா இவரை எலியா மாத்திருப்பேன். நான் பூனையா மாறி துரத்தி துரத்தி கடிச்சிருப்பேன்.